Question number 31 section A first Roman பார்க்கலாம். 2 point charges 5 microcoulomb and -1 microcoulomb are placed at points -3 cm 0, and 3 cm 0, respectively. An external electric field E is equal to A by R square into R cap, where A is equal to 3 into 10 power 5 voltmeter is switched on in the region. Calculate the change in electrostatic energy of the system due to the electric field. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. ஒன்று வந்து +5 மைக்ரோகூலும் அண்ட் இன்னொரு சார்ஜ் இருக்கு -1 மைக்ரோகூலும். +5 மைக்ரோகூலும்பை -3 சென்டிமீட்டர் 0, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. -3 அப்படின்னா இது எக்ஸ், இது ஒய், இது இசட் ஆக்சிஸ். அதே மாதிரி இந்த -1 மியூ கூலும்பையும் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸில் இதில் வச்சுருக்காங்கன்னா 3 சென்டிமீட்டரில் வச்சுருக்காங்க. ஸோ 5 மைக்ரோ கூலும்பை இப்படி -3ல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அண்ட் -1 மைக்ரோ கூலும்பை எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 3 அப்படின்ற பொசிஷனில் வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டு சார்ஜஸுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரீஜனில் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அஸ் வெல் அஸ் இந்த ஏயோட அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா E is equal to A by R square into R cap அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 3 into 10 to the power 5 voltmeter. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால சிஸ்டமோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் டியூ டு எலக்ட்ரிக் சார்ஜஸ். எனர்ஜி ஸ்டோர்டு டியூ டு எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் கிட்ட இருக்கும்போது அதில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ஜஸ் ரெண்டும் கிட்ட இருக்குது. இதில் என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும், அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு சார்ஜஸுமே ஆரிஜின்ல இருந்து 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்படின்னா ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ அந்த சென்டிமீட்டர் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் 0.03 மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம பார்க்கலாம். ரிலேஷன் between electric field and potential. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E is equal to -dV by dr. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா E is equal to A by R square. இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். அப்படின்னா நமக்கு A by R square will be equal to -dV by dr அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம dV வேல்யூ எடுத்துக்கலாம். dV will be equal to -A by R square into dr. அண்ட் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். A கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் ஆஃப் இந்த R ஸ்கொயர் வந்து மேலே போகும்போது நமக்கு R பவர் -2 into dr அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேஷனில் இன்டெக்ரல் ஆஃப் R பவர் n into dr நமக்கு என்னென்னா R பவர் n+1 டிவைடட் பை n+1. ஸோ இதில் நமக்கு n வந்து -2 +1 டிவைடட் பை -2+1 நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா R பவர் -1 டிவைடட் பை -1. ஸோ இந்த R பவர் -2 ரெண்டு drக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா -A இன்ட்டு -R பவர் -1. ஸோ இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ வந்து இந்த R பவர் -1 கீழே போகும்போது 1/R அப்படின்னு ஆயிடும். ஸோ நமக்கு வேல்யூ வந்து A/R அப்படின்னு கிடைக்கும், இந்த வியோட வேல்யூ. ஸோ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வியோட வேல்யூ வந்து A/R. ஏயோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 3 into 10 power 5 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 0.03 மீட்டர். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 into 10 power 7 volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
சேஞ்ச் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் சேஞ்ச் இன் electrostatic energy. Change in electrostatic energy del U is equal to charges into அதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். ஸோ அதில் 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 Q2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 மியூ கூலும் 5 மைக்ரோ கூலும், இன்னொன்னோட வேல்யூ 1 மைக்ரோ கூலும். வியோட வேல்யூ வந்து 1 into 10 power 7 volt. 5 minus 1 4 microcoulomb into 10 power 7 volt. 4 into 10 power minus 6 into 10 power 7 coulomb voltum மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ஜூல்ஸில் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து 40 ஜூல்ஸ். சேஞ்ச் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து 40 ஜூல்ஸ். ஸோ 2 சார்ஜஸ்க்கும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ஒரே பொட்டன்ஷியலை தான் 2 சார்ஜஸ்க்குமே கொடுக்கும். எனர்ஜி வந்து சார்ஜும் பொட்டன்ஷியலையும் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஸோ சார்ஜஸை ஆட் பண்ணி, ஸோ இதில் 2 சார்ஜஸ் இருக்குது. ஸோ சார்ஜஸ் இதில் நம்ம ஆட் பண்ணி பொட்டன்ஷியலால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Subscribe Physics Guru for easy physics. Thank you.